ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நானும் நீங்களும் கூடும்படியான பெரிய பாக்கியத்தையும் கிருபையையும் தேவன் நமக்கு அளித்திருக்கின்றார். இந்த காலை வேளையை துவங்கியிருக்கின்ற நாம் தாமே இந்த முழு நாளுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது தேவன் நம்மை வழிநடத்தும்படியாய், தேவன் நம்முடைய ஆலோசகராக இருக்கும்படியாக நாம் ஜெபித்து நாம் இந்த நாளுக்குள்ளாய் கடந்து போகின்றோம். நாம் ஏறெடுக்கின்ற ஜெபங்களையும் துதி ஸ்தோத்திரங்களையும் தேவன் அங்கீகரிக்கின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்ப்பது போல, இந்த நாளிலும் கூட நாம் அநேக காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் நாம் கூடி வந்திருக்கின்றோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, என்ன ஒரு காரியத்தோடு கூட நீ அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்றாயோ, அந்த காரியங்கள் நீ அவரை நோக்கி பார்த்து துதிக்கும் பொழுது அவைகளெல்லாம் உங்களுக்கு அவருடைய சித்தப்படி செய்யப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகினால இந்த நாளிலும் கூட எப்படிப்பட்ட காரியத்தினூடாய் நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கின்றார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே. அவரை நோக்கி அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுவித்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கின்றேன். Acts chapter 16 verse 25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்ட தொழுமரத்தில் கட்டப்பட்ட ஒரு நிலைமை. ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் துதித்து பாடினார்களாம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களாம். அப்பொழுது பின் வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சங்கிலிகள் எல்லாம், அவருடைய கட்டுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டதாம். அவைகள் ஒன்றுமில்லாமல் எல்லாம் முறிந்தது, கலன்று போயிற்று என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் வருகின்ற போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், கண்ணீர், சோதனை எல்லாவற்றிலும் இருந்து நாம் ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் செய்தது போல நானும் நீங்களும் செய்யணும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், தேவனை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். இவர்கள் இருவரும் செய்தது அது மாத்திரமே, வேற ஒன்றும் செய்யவில்லை. தாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோமே என்பதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள், தேவனை நோக்கி துதித்தார்கள். உடனே என்ன ஆயிற்று? அந்த இடத்துல தங்களுடைய கட்டுகள் எல்லாம் கலண்டு போயிற்றாம். எப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனை நானும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். இந்த தாமே நம்ம இந்த நாள் முடிய அவர் வழி நடத்த, நமக்கு வேண்டிய கிருபைகளை பாராட்ட அவர் போதுமானவராக இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் கூடி வரும் பொழுது எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீ அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது உன்னுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு போகும். ஆகையினால இந்த நாளிலும் கூட நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. தேவன் உன் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் காரியமாக எடுத்துக்கொண்டு அவைகளை மாற்றித்தர அவர் போதுமானவராய் இருக்கின்றார். இந்த நாளுக்குள்ளாய் நீ சந்தோஷமாய் பிரவேசி, தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவாராக. ஆமென்.